ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2024 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் இடையே இரவு 7:30 மணி அளவில் அருண் ஜெட்லி மைதானத்தில் ஒரு விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் நிறைந்த போட்டி இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. இன்றைய தினத்தில் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெற இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு முயற்சிதான். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டன் கம்மின்ஸ் அவர்கள் காயம் பெற்று போட்டியில் பாதியில் வெளியேறக்கூடிய சூழ்நிலை கூட இன்றைய தினம் ஏற்படலாம். இது ஒரு புது முயற்சி. இது எந்த அளவில் எடுபடுகின்றது என்பது போட்டியின் போது மட்டுமே நமக்கு தெரிய வரும். இல்லை என்றால் அவர் பந்து வீச்சுவதில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டு 1 ஓவர் இல்லை 2 ஓவர் மட்டுமே பந்து வீசுமாறு இருக்கும். இன்றைய தினம் ஒரு சிறப்பு நிறைந்த போட்டியாக இருக்கக்கூடிய அமைப்பில் கிரக சூழ்நிலைகள் உள்ளது. அதாவது அதற்கு முன்பாக நேற்றைய தினம் நாம் கூறியது போலவே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி அபார வெற்றியை பெற்றது. நாம் குறிப்பிட்ட பிளேயர்களில் 7 பிளேயர்கள் ட்ரீம் 11லும் இடம்பெற்றிருந்தார்கள். மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டேவிட் வார்னர், பிருத்வி ஷா, ட்ரிஸ்டான் ஸ்டப், சாய் ஹோப் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக வார்னர் அல்லது ஸ்டப்ஸை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஆல்ரவுண்டராக அக்ஷர் பட்டேல் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், இஷாந்த் சர்மா மற்றும் சுமித் குமார் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சாய் ஹோப், குர்கி, ஸ்டப்ஸ், ரிஷப் பண்ட் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஸ்டப்ஸ் அல்லது பண்டை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆல்ரவுண்டராக அக்ஷர் பட்டேல் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், இஷாந்த் சர்மா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அதேபோன்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, கிளாசன், நிதிஷ் ரெட்டி போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஹெட் அல்லது அபிஷேக் சர்மாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் புவனேஸ்வர் குமார், ஜெயதேவ் உனாத்கட் மற்றும் கம்மின்ஸ் அவர்களை ஆப்ஷனலாக வைத்துக் கொள்ளுங்கள். சபாஸ் அகமத் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டிராவிஸ் ஹெட், கிளாசன், மார்க்ரம், ரெட்டி, அப்துல் சமாத் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் ஹெட் மற்றும் கிளாசனை கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் நட்ராஜன், உனாத்கட், மயங்க் மார்க்கண்டே போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இந்த ஆட்டம் விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது. இதில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது கொடுக்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். நேற்றைய தினம் நாம் கூறியது போலவே அஜிங்கே ரஹானே ஒரு சிறப்பான பங்களிப்பினை அளித்திருந்தார்கள். அவரை நாம் டெலிகிராம் லிங்கில் கேப்டனாகவும் ஜடேஜா அவர்களை வைஸ் கேப்டனாகவும் தேர்ந்தெடுக்க சொல்லியிருந்தோம். அதே போன்று மொயின் அலி கடைசி நேரத்தில் இடம்பெற்றிருந்தால் அவரை நாம் தேர்ந்தெடுக்க சொல்லியிருந்தோம். அவரும் ட்ரீம் 11ல் இடம்பெற்றிருந்தார்கள். எனவே இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.